அதெல்லாம் கிடையாது. ஆரம்பித்தா என்ன பண்ணிட்டே இருப்போம், ஏன்னா அந்த அளவுக்கு காயப்பட்டுட்டோம், அந்த அளவுக்கு பயந்துருக்கும். அதனால் அதை என்ன பண்ணிட்டே இருக்கோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். கீப் கோயிங், போய்கிட்டே இருக்கும். என்ன, யுவர் ஓல்டு ஹிஸ்ட்ரி. நம்ம இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டோரி இல்லை. ஸ்டோரிங்கிறது கதை, ஹிஸ்ட்ரிங்கிறது தாத்தா காலத்திலேருந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவோம். இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் கண்டிப்பாக அவங்க அப்பா பேசியிருப்பார், அவங்க அப்பா பேசலாம் அவங்க அப்பா பேசியிருப்பார். நம்ம புலம்புறதெல்லாம் நம்ம புலம்புல, அது அப்படியே வருது ஹிஸ்ட்ரி. என்ன மாதிரி சொல்கிறாரு பாரு, டோன்ட் கீப் கோயிங் இன் யுவர் ஓல்டு ஹிஸ்ட்ரி. உன் சைடில் நீ என்ன செய்ய, என்ன நடந்துச்சோ அதை மறந்துடு. அப்புறம் வந்து கேட்டால் ஒரு ஸ்டோரி தட்டி விட்ட மாதிரி தொடர்ந்து ஒரு போன வாரமும் கேட்டேன், போன வருஷம் இதே தான் சொன்னேன், இதையும் இதே தான். எல்லாத்துக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குல்ல. இதுதான் உன்னை என்னை சாகடிக்குது. இனிமே நீ சொல்லி நான் கேட்குறது நாரசாரமாக இருக்குது, ஆகவே சொல்லாதன்னு சொல்ல. உன் வாயில் நீ சொல்கிறதே உன் காது பல வருஷம் கேட்டு உடஞ்சி போயிட்டில்ல, அது நடக்க வேண்டாம். ஸ்டாப், கீப் கோயிங் இன் யுவர் ஓல்டு ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் நீ எப்படி எடுத்துக்கின்னு தெரில. நான் அப்படி போகிற நல்லா இருக்குது எனக்கு. சேகர், மறந்துடுறா, உனக்கு என்ன நடந்தோ மறந்துடு. அப்புறம் நான் வரும்போதெல்லாம் இதையே சொல்கிறீல்ல, நான் புரியுது, நீ சொன்னது உண்மைதான், நீ சொல்கிறது பொய் இல்லை, அந்த அளவுக்கு வறுத்து எடுத்திருக்காங்க. இதில் என்ன தெரியுமா ப்ராப்ளம், நீ சொல்ல 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 அந்த காலம்லாம் போயிடுச்சு. இப்போ சொல்லும்போது உனக்கு இன்னும் அந்த காலம் இருக்கிற மாதிரி நம்பிட்டு இருக்கிற. அது மட்டும் இல்லை, இப்போ அந்த பிரச்சனை இல்லை. திருப்பி சொல்லி 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 ப்ரெசண்ட்டில் சொன்னீங்கன்னா ஃப்யூச்சரில் அது எப்படி நடந்துடும். அப்போ பாஸ்ட் டென்ஸில் நடந்துருச்சு, ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லிகிட்டு இருக்க, ஃப்யூச்சரும் நடக்கும்னா உன்னை காப்பாற்றுறதுக்கு உனக்கு ஒன்றுமே விளங்காது. ஆகவே ப்ளீஸ் forget about what happened to you and you should stop every in your old history. பூர்வமானது சிந்திக்காதே, பழைய நினைக்காதங்கிற அந்த அந்த படித்த அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு எனக்கு எதம்மா எங்கள் அப்பா பேசுகிற சத்தம், கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு, எடுத்தவர் யாரோ கொடுத்தவர் யாரோ, இருக்குது நீதி சிரித்து விடுன்னு. இதே தான் ஒருத்தன் வேறு மாதிரி சொன்னான். இவர் சொல்கிறாரு, உனக்கு என்ன நடந்ததோ அது மறந்து விடு, தொடர்ந்து பேசுகிற நெகட்டிவாக இருக்கிற உன் ஓல்டு ஹிஸ்ட்ரியை இனிமேல் பேசாமல் நிறுத்து, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இது 18. 19 தமிழில் வாசமா செல்வி. சரி சரி சரி, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே இதை நான் புதிய காரியத்தை செய்கிறது எப்போ தோணும், இப்போவே. எப்போவே நான் எப்போ, இந்த 12:22 எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புகிறேன். என்னமோ ஒரு புதிய காரியம் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு. நீ நம்பு, நீ நம்பு. எனக்கு தெரியும், நான் ஒரு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பாரு, உலகத்தான் இந்த பிரச்சனை போகட்டும் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு இந்த ரெவல்யூஷன் தெரில. இந்த ரெவல்யூஷன் தெரிஞ்சு நீ நானும் பிரச்சனை போகணுன்னு பார்க்க மாட்டோம். நான் இப்போ அந்த பிரச்சனையை போக வைக்கிறேன். பிரச்சனை மட்டும் போக வைக்கல, பிரச்சனை இல்லாத புது காரியத்தை நான் வரவழைக்கிறேன். அட் யுவர் ஹேண்ட். புரியுதா புரியலையா? இந்த டிரான்ஸ்லேஷன் வாசிங்க. 19:43. Be alert. பாத்தியா, அப்படி திருப்பி போட்டுருச்சு பாரு. பி அலர்ட்னா என்ன? பி அலர்ட். அலர்ட்னா என்ன? சரி, எச்சரிக்கையார். அது இன்னும் இந்த கான்டெக்ஸ்ட்டை சொல்லணும்னா பி அலர்ட்னா புது காரியத்தை செய்கிற அது இப்பொழுதே தோன்றும். இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும். கன்னடிங்க வா. எனக்கு ஒரு மூட்டை சொல்லு. எனக்கு ஒரு பணம் மூட்டை கொடுங்க கேட்குறேன். இப்பொழுதே அது தோன்றும், நான் தரேன்றேன். ஓகேவா? நான் சொல்கிறேன், சொல்லு.
இப்பொழுதே தரேன். ஆமீன் தான் கேண்டிடேட் சொன்னிச்சு. ஆனால் என்ன பண்ணுது? பணம் என்ன கேட்டுச்சு? அது எவ்வளோ பெருசு இருக்கும் மூட்டை? சரி, இப்பொழுதே தரேன்ட்டேன். இப்போ கொடுத்தது என்ன பண்ணணும்? இப்போ ஒரு மூட்டை தர என்ன பண்ணுவேன்? எப்படி வாங்குவேன்? இது இப்போ தானே கைண்டுது, முதல்ல என்ன பண்ணவே இல்லை. ஆக ரெட் அலர்ட்னு எச்சரிக்கைன்னு இல்லை, மூட்டை கொடுக்க போகிற அந்த பொசிஷன் நெல் தாங்குன்னு அர்த்தம். சொல்லியும் தாங்கன்னா தந்துடுவேன் நீ, அது எப்படி உடனே தருவேன்னு அர்த்தம். உன் கடவுள் இல்லாஜிக்கலாக இப்போவே செய்கிற அந்த காரியத்தைன்னு சொல்லி அதை அப்படி தான் சொல்லுவார். நடக்குமான்னு நீ கை உதறிட்டுன்னா செய்கிறது கூட செய்யாமல் போயிடுவார். சொல்லும்போது பி அலர்ட்னா ரெடி ஆயிடுறனா என்ன திரும்ப அர்த்தம்? அந்த அளவு உன் அப்பா மேலே அப்பழுக்கு இல்லாமல் நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். சின்ன குழந்தைலாம் பாரு, டேடி இப்போ உனக்கு ஒரு சாக்லேட் கொடுக்க போகிறேன், ஓகே அங்கிள் நீட்டுன்னு பாரு. அது அந்த டேடியை லூசு டேடியை நம்பிடுவா கொடுப்பான். அவன் கஞ்ச பிசுனாரியாக இருப்பான். அவன் நீட்டினதுக்காக எடுத்து கொடுப்பான். அவன் கடவுளாக இருந்தாலும் சரி, சொன்னதை நம்பி ரெடி ஆகிட்டுன்னா அவர் கொடுத்துருவார். பி அலர்ட்னானு தெரியுமா தான்? ஐ வில் டூ த நியூ திங்ஸ் ஃபார் யூ, பி அலர்ட். அதை பெற்றுக்கொள்ளுறதுக்கு நீ எப்படி இரு? எனக்கு வீடு காலி பண்ண சொல்லிட்டாரு வீட்டுக்காரரு. இப்போவே 3 பெட்ரூம், மேலே ஒரு, எனக்கு எப்பவுமே மாடியில் ஒரு ரூம் தான் நல்லாயிருக்கும். எந்த ட்ரெஸ் அப்படியே ஓடி இத்தனைக்கும் ஒரு 15 வீடு பார்த்துருப்பேன் மைண்டில். பி அலர்ட், நான் ரெடி ஆகிட்டேன். அவர் கொடுக்கறதுக்குள்ளே நான் அட்வான்ஸ் எடுத்து வச்சுட்டேன், இப்படிலாம் வீடு இருக்குன்னு சொல்லி. இது கேனத்தனில் முட்டாள்தனம், இதுதான் அவருடைய டிசைன். இப்படி தான் கற்று ஒர்க் பண்ணுவார். வேறு 50,000 வருஷம் எடுத்தாலும் வேறு எப்படியும் அவர் ஒர்க் பண்ணவே மாட்டார். பி அலர்ட். எத்தனை பேர் சந்தோஷம்? இது சந்தோஷமான செய்தி உம்முன்னு கேட்குறீங்க? பக்கத்தில் பாருங்கள், இந்த முகத்தோடு இப்படி கேட்கலாமா இந்த செய்தியை? அல்ல பி கேன் பேர் எவ்ரிபடி. அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், கடவுளுடைய இருதயத்தை பேசுகிறேன்னு சொன்னேன் நான். ஆனால் இதில் ஒன்று புரியுது ஃப்ரான்சிஸ், என்ன தெரியுமா அர்த்தம்? அதை நான் ஒத்துக்கிறேன். நான் இங்கே உக்காந்து நீ பேசினா கூட நான் உடனே மாதிரி தான் இருப்பேன். ஏன்னா நம்ம காதில் இந்த நல்ல செய்தெல்லாம் விழுந்து பல பிறவி ஆயிடுச்சு, வருஷம் இல்லை. அதனால் நம்ம ஏதாச்சும் பாசிட்டிவாக நல்லது சொன்னால் கூட நமக்கு அது புரியுது, சந்தோஷம் கொடுக்குது. பட் குயிக்காக உங்களை கண்டம் பண்ணும்போது நீங்கள் பயப்படுறீங்களே, திட்டும்போது அளவு, அந்த மாதிரி உங்களால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாதுக்கு என்ன காரணம்? வேணுங்கன்னு அப்படி உட்காந்துருக்குன்னு அர்த்தம் இல்லை. அந்த அளவுக்கு நெகட்டிவை நினச்சி அப்படிலாம் நடக்குமான்னு உக்காந்துருக்கோம். நான் புரிஞ்சுக்கிறேன், நடக்கும். Heart of the Father. Be alert. Be alert. Be present. என்னடா வார்த்தை, என்ன வார்த்தை? Be alert. Be present. எனக்கு அது பிடிச்சிருக்கு. பி அலர்ட்னா இப்படி காமிச்சிருமா? ஆனால் கர்த்தர் உடனே இந்த இதோ செய்கிறேன்றார்ல, நீ ரெடி ஆகிட்ட, ஒரு 5 நிமிஷம் ஆகலாம் அல்லது 2 days ஆகலாம். நம்ம என்ன பண்ணிடுவோம், 2 days வேணாம், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு அப்படியே டைவர்ட் ஆகி போயிடுவோம். நீ போ, மற்ற வேலையை செய், பட் இன் யுவர் மைண்ட் பி present. God will ready to give you new things for you. Hallelujah. என்ன வேலை பண்ணாலும் சரி, என் மைண்ட் ப்ரெசண்ட்டில் இருக்கும். சொன்னார்ரா அலர்ட்டாக இருக்கேன், சொன்னார்றாம்மா அவனை இன்னைக்கு சாயங்காலமாக காலையோ வருண்டா, வந்துருண்டா. இதெல்லாம் தமிழில் இல்லைங்க. என்ன மாதிரி டிரான்ஸ்லேஷன் பார், எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எத்தனை பேர் நல்லா என்ஜாய் பண்ணுங்க டிரான்ஸ்லேஷனில்? ரெடி ஆயிரு, ப்ரெசண்ட்டில். அதாவது
நீ எங்கே போனாலும் எல்லா வேலையும் செய், பட் உன் மைண்டு எப்போ பார்த்தாலும் எப்படி தான் இருக்கணும். இப்போ நீல லவ் பண்ணுறீங்களா, உங்களால் எத்தனை பேர் லவ் பண்ணுறீங்க? இப்போ வீட்டில் அம்மா அப்பா இருக்கும்போது கூட அம்மா அப்பா பேசுகிறதுக்கெல்லாம் பதில் சொல்லுவீங்க, ஆனால் யாரை நினச்சிட்டே இருப்பீங்க? பாஸுக்கிட்ட போய் கம்ப்யூட்டரில் போட்டு முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருப்பீங்க, ஆனால் அவளை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. மூஞ்சு முகர கட்டிங்களா பாருங்கள், ஒன்றும் தெரியும் மாதிரி உட்காந்துருங்க. அது மாதிரிடா தம்பி, எந்த வேலைக்கு போனாலும் என்ன கன்றாவிக்கு போனாலும் அவர் புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்லிட்டாரு. ஐ ஆம் அலர்ட் அண்ட் ஐ ஆம் ப்ரெசன்ட் இன் ஆல் டைம். பி அலர்ட், பி ப்ரெசன்ட். I'm about to do something brand new. அதுக்கு தான் நான் படிக்க சொன்னேன். I am about to do. புதிய காரியத்தை செய்கிறேன்னு தமிழில் போட்டிருக்குல்ல. I am about to do something brand new. இந்த தமிழில் புதிய காரியம்னா வா, ஜோன் வா, புதிய காரியம்னா நீ வா 2 பேர் வாங்க. புதிய காரியம், நீ அங்கே போய் நெல், அங்கே போய் நெல், நான் உனக்கு ஒரு புதிய கார் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிடபிள்யூ கார் கொடுத்துட்றேன். இது இவனுக்கு புதுசு, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் அதே காரை தான் வச்சுருக்கான். அப்படி தான் தமிழில் தோணுது. ஆனால் இந்த போங்க, இதில் எப்படி போட்டிருக்குன்னா பிராண்ட் நியூனா, இப்போ நான் கொடுக்க போகிறது இதுக்கு முன்னாடி எவனும் வச்சுருக்க மாட்டான். உன் சொந்தக்காரன் என் தோலாந்தோர்த்தையும் வச்சுருக்க மாட்டான், எவன்கிட்டமே இருக்காது. ஐ வில் கிவ் த நியூ பிராண்ட் நியூ. அப்படி செய்வாரான் அவனுக்கு செஞ்சான். ஏன்னா அந்த ஆள் புத்தி அப்படி தான். உன் கடவுள் இருக்கானே, உன்னை பார்த்து ஒன்று செய்கிறது இல்லை, கொடுத்தா அது எவங்கிட்டுமே இருக்காது. அது என்ன இவ்வளோ மயான அமைதி, பிராண்ட் நியூ. நீ என்ஜாய் பண்ணுற என்ஜாய் தங்கமே, நான் என்ஜாய் பண்ணி பிரசங்கம், எனக்கு ஏதோ பிராண்ட் நியூ கொடுக்க போகிறார். ஏமே போதும், புழுத்து போன வாழ்க்கை, இந்த பைபிளை வச்சுக்கிட்டு சாவுற வாழ்க்கை, இந்த தெண்ட வாழ்க்கை, மாய்மால வாழ்க்கை வேண்டாம். மாவனை வாழ்ந்தா இந்த லைஃப் ஸ்டைலில் வாழ்வோம், இல்லாட்டினா வேண்டாம். ஒன்றும் குடிமொழிக்கு போகாது. நம்மலாம் போனால் உலகம்லாம் ஞாபகத்தில் வச்சுருக்காது, எவனுங்க இல்லாமோ அவ்வளோதான். பட் நான் ஏன்டா அப்படி போகணும்? மாவன் அவருடைய இருதயம் புரிஞ்சிருச்சு, அவருடைய வாக்குத்தம் புரிஞ்சிருச்சு. பிராண்ட் நியூ லைஃப் அனுபவிக்காமல் போக மாட்டேன். Be alert, be present. I am about to do something brand new. இது பார், இந்த be alert, be presentலாம் இவ்வளோ பீடிகை போட்டார்ல. நான் என்ன சொன்னேன்? பணம் மூட்டை தானே சொன்னேன். முதல்ல உனக்கு புரியறதுக்கு அப்படி சொன்னேன். இப்போ பணம் மூட்டையா என்ன மூட்டை நீயே பாரு. அலர்ட்டாரு, ப்ரெசண்ட்டாரு, ரெடியாயிரு. புது காரியத்தை செய்கிறம்போது கை தட்டலாம் ஆகும்னு இல்லை. இப்போ கொடுக்க போகிற ரெடியாயிரு, ப்ரெசண்ட்டாரு, ரெடியாயிரு. ஏன் சொல்கிறாருன்னு பாரு. அவர் கொடுக்கறது என்ன விதமான இம்பேக்டை ஏற்படுத்துதுன்னு பாரு. எப்படி கொடுக்குறாரு பாரு. வாசிப்பா அடுத்தது. I'm about to do something brand new. அதான் டூனா சூப்பர். அதை அடுத்த வசனம் படிச்சிருக்கலாம் அவ, பட் திருப்பி அதை ரிப்பீட் பண்ணி படிக்கும்போது தான் அதோடைய இது தெரியும். குட், வெரி குட். வாசி. It's bursting out. Hallelujah. It bursting out. அதோட இரு. நான் உனக்கு என்ன காரியம் செய்கிறேன்? அது இப்பொழுதே, தமிழில் இப்பொழுதே தோன்றும். அது எப்படி போட்டிருக்கு? It's bursting out. bursting outனா என்ன? இப்பொழுதே தோன்றுங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கா? இப்போவே வெட்டிக்கும் பாருடி அப்படிங்கிறது நல்லா இருக்கா? ஆகதான் பி அலர்ட், பி ப்ரெசன்ட். ஒரு லட்சுமி வைக்கும்போது எப்படி நிற்க முடியுமா? போகிறான்னா இல்லையா? உன்னைய துள்ளி ஓட வைக்கிறது சந்தோஷத்தினால், உன்னை எகிரி ஓட வைக்கிறது ஆச்சரியத்தினால் அவர் செய்கிற புதிய காரியம். It bursting out. Hallelujah. I accurately, precisely believe 100% His word. இதெல்லாம் இந்த எதிர்பார்ப்புலாம் இருந்தால் தாங்க அவர், அதுதாங்க கடவுள்.
இதுக்கெல்லாம் ஒரு குழந்தைத்தனமான எண்ணம் தான் இது. எழுத்துக்கு எழுத்து நான் நம்பணும். இதை நான் குதிக்கிறேன் பற்றியா, கத்துறேன் பற்றியா, ஆடுறேன் பற்றியா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல பற்றியா. இது நடிப்பு இல்லை, இது பெந்தகோஸ் பிரசங்கத்தோட ஸ்டைல் இல்லை. குழந்தைத்தனமாக நம்புகிறேன். அந்த அளவுக்கு காஞ்சி கிடக்கிறேன், அந்த அளவுக்கு பயந்து கிடக்கிறேன், அந்த வறண்டு கிடக்கிறேன். வறண்டவனுக்கு தான் தெரியும் அவருடைய வாக்கு தத்துவத்தின் வேல்யூ. புளிச்சே இப்போ விட்றவனுக்குலாம் தேவையில்லை, அவனை இன்னும் காய விடுவார். உனக்கு அவ்வளோ ஈகோவா, காயின்றுவார். இங்கே உட்காந்துருக்கிற அத்தனை பேரும் சீக்கிரம் ஒரு நிர்பந்தத்துக்கு வா. இந்த பொழப்புக்கு இனிமேல் நான் ரெடி இல்லை, அவரோடு வாழ்கிறதான்னு சொல்லி நீ என்னைக்கு நெருங்கி முடிவெடுக்கிறியோ அன்னைக்கு புதிய காரியம். It bursting out. Hallelujah. இனிமே வெடிக்க போகுதுன்னு சொல்றாரு. bursting out என்ன பண்ணிருச்சு? வெடிச்சிருச்சுடா நான் கொடுக்கிற நியூ திங்ஸ். கேட்குறாரு பாரு. அடுத்தது நம்ம புத்தி அவர் தெரிஞ்சிருக்கு பாரு, நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்னு அவருக்கு. அடுத்து என்ன கேட்குறாரு பாரு. இட் bursting out. It's bursting out. Don't you see it? Don't you see? அது வெடிச்சிருச்சு, அதை நீ பார்த்தியா? சொல்லுங்க. இப்போ நமக்கு நீங்கள் விரும்புகிற புதிய காரியம் வெடிச்சிருச்சு, நம்ம பார்த்தோமா? ஆனால் அவர் என்ன கேட்குறாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்த்துட்டோன்னு அர்த்தம். நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இதெல்லாம் வெளியில் நடக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிற. இது நம்ம மண்டை மூளையில் நடக்கணும்னு பார்க்குறாரு. If you really want to the good atmosphere to you, first of all, it must be switch on. It must be stored in your brain surface. பாலைவன புதிய காரியம் அதான் ஆரம்பம் சொன்னார். ஓல்டு ஹிஸ்டரியை நினைக்காத. forget what happened to you. இதெல்லாம் எது சிந்தை தானே, மூளை தானே. அப்போ மூளையிலேயே bursting out. அவர் சொல்கிறது மூளையிலேயே நான் நம்பிட்டேன், வெடிச்சிருச்சு. பாத்தியா? எஸ். கற்பனையில், மூல அறிவில் காணாததை விசுவாசத்தில் நான் அதை பார்த்தேன். எஸ், ஐ see it. ஹalleluya. உள்ள ஒரு பெரிய கன்விக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். மறந்துடாத. பண செல்வம் படைச்சவனா நீ தொடர்ந்து உள்ள நீ சிந்திக்காத பட்சத்தில் உனக்கு செல்வம் வந்து சேராது. வீடற்றவங்களுக்கு ஒரு நல்ல வீடு, இப்படிப்பட்ட வீடு தொடர்ந்து கர்த்தருடைய வாக்குத்தத்தின்படி நீ கற்பனை செய்து கலர்ஃபுல்லாக அது எத்தனை வருஷமோ அப்படி உள்ள பார்க்காத வரைக்கும் வெளியே அந்த வீடு வராது. பிஸ்னஸில் என்ன விதமான ரொட்டேஷன் வரணும், எப்படிப்பட்ட ப்ராஃபிட் வரணும், உன் இமேஜினேஷனில் உள்ள வராமல், இதை கொண்டு வராமல் வெளியே உனக்கு எந்த விதமான ப்ராஃபிட் வராது. செக்ஸில் மற்ற தர்மசகரமான காரியத்தில் விடுதலை வேணும்னா உள்ளேயே நீ குட்டி இயேசுவாக அநேக பெண்களை அணைச்சி கிஸ் பண்ணி முத்தமிட்டு அவங்கள கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போய் ஒரு அப்பாவா தாத்தாவா கரையேற்றுற ட்ரீமாக பார்க்காத வரைக்கும் உனக்கு செக்ஸுவாலிட்டியில் விடுதலை கிடையாது. இருக்கலாம், பட் யூ ஷுட் இமேஜின். பாவம், நீ தான் இந்த காலத்தில் நீ தான் அவங்களுக்கெல்லாம் அப்பா, நீ தான் அவங்களுக்கு வழிகாட்டி. ஆனால் அவங்களுக்கு வழிகாட்ட முடியாதபடிக்கு, அவங்கள கொண்டு போகாதபடிக்கு நீயே கை உடைஞ்சிருக்கு, ஏதோ சேதம் அடைஞ்சிருக்கு. இல்லை, அந்த நொண்டி காலோட, அந்த நொண்டி வீக்னஸோட அப்பா ஒன்றுக்குள்ள இந்த வெளிச்சம் கொடுத்துருக்கனால யாக்கோபு விந்தி விந்தி நடந்தாலும் அவன் முற்பிதாக்களின் தகப்பனானது போல உனக்குள் இருக்கிற முடத்தன்மையோடு ஊழியத்தை செய். பிற்காலத்தில் நீ தகப்பனாவாய், பிதாக்களின் சபையினுடைய பிதாக்களாவாய். டோன்ட் லூஸ் யுவர் அசைன்மெண்ட். சும்மா இல்லை, சாதாரண இல்லை. எந்த ஊழியக்காரனுமே போட்டு உடைச்சிடாத. பாவம், எல்லாருமே ஒரு 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 தரிசனத்தோடு வெளியில் வராங்க. இன்னைக்கு காலையிலேயே என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் எங்கே இருக்கிறேனோ
அங்கே என் ஊழியக்காரன் இருக்கிறான். தெளிவான சத்தம் கேட்டுச்சு. எப்படி இருக்கும் எனக்கு? நானும் கேட்கல, யோசிக்கல. பட் ஐ ஹர்ட் திஸ் வாய்ஸ். அப்போ டோன்ட் யூ see it? அதை நீ பார்த்தியா? வாசிப்பா. Don't you see it? There it is. I'm making a road through the desert, rivers in the badlands. I make the road through the desert. நம்ம யாரும் பாலைவனத்துக்கு போன அனுபவம் இருக்காது. அப்போ அஃப்கோர்ஸ் டிஸ்கவரி ஜியாகிரஃபி சேனலில் பார்த்துருக்கீங்களா? போக 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 தண்ணி தான் இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு ஹீரோ ஒருத்தர் போயிட்டுருப்பார். என்ன பண்ணுவார்? முடியாத பட்சத்தில் அவர் பயங்கர தாகம் இருக்கும். என்ன பண்ணுவார்? அவர் யூரினே எடுத்து என்ன பண்ணுவார்? அது நமக்கு சேச்சான்றோம். வீட்டில் உட்காந்து ஒரு மாதிரின்றோம். நீ போய் பாரு, நீ சாகாமல் சர்வைவேல் ஆகணும்னு ஒரு வழி இல்லை. மோசமானதுங்க. லைஃப்பில் உங்களுக்குலாம் சில டேர்னிங் பாயிண்ட்லாம் வரலைங்க. மற்றவனை பாவம்ன்றீங்க. எப்பயோ படித்த ஒரு இங்கிலீஷ் ஒரு தொகுப்பு ஞாபகம் இல்லை. ஒரு பெரிய தொங்கு பாலம் காரில் போயிட்டுருக்காங்க. டக்குன்னு அருந்துருச்சு. அந்த பாலம் முடிவில் ஒரு மெக்கானிக்கல் ஷாப் இருக்குது. சின்ன மெக்கானிக்கல் ஷாப் தான், ஓட்டத்தெல்லாம் போட்டு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போகிறாங்க, 2 பிள்ளை வேறு. என்னமோ அந்த 2 பிள்ளை ஒய்ஃபு வந்து ஒரு மேடில் நின்றுடுறாங்க. ஹஸ்பண்ட் அப்படி தொங்குறான். எதில்? பாலத்தில் தொங்குறான். அப்பா நான் கத்துதுங்க. இதெல்லாம் இதுங்க. அப்போதைக்கு அவன் ஹஸ்பண்டை காப்பாற்றுற ஒரே ஆள் இந்த மெக்கானிக்கல் தான். ஓடி போய் கெஞ்சரா காப்பாற்றுனா, நீ என் கூட ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா, காப்பாற்றுறான்றான். இதை ரிலீஜியஸாக இருந்து பார்க்காத, பெரிய ஞானமாக இருந்து பார்க்காத. அவள் சொல்கிற ஆன்சர் என்ன தெரியுமா? எஸ். ஏன்னா அவள் இருதயம் யாரும் நம்ம இருதயம் இல்லை. அவள் இருதயத்துக்குள்ளே பூந்து பாறேன். இந்த உடம்பு கரையானாலும் சாகிற வரைக்கும் நான் நேசிக்கிற கணவன் என்னோட இருப்பான். சில விஷயத்தெல்லாம் நீ இங்கேருந்து பார்க்கக்கூடாதுங்க. இப்படி உள்ளே போய் பார்த்தவர் தான் கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உன் டேமேஜுக்குள்ளே யார் வரது? உன் அப்பா அம்மா வரத்தை யோசித்தாங்க. அவர் உன் மெஸ்ஸில் பூந்து கவலைப்படாத, நான் இருக்கேன் உன்னோடன்னு சொன்னவர் தான் கிரைஸ்ட். அதனால தான் இனிலாம் கற்பனை செய்ய முடியாது. இனி அவர் இல்லாமல் லைஃப் இல்லை எனக்குலாம். ஊழியம் இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, சபை இருந்தாலும் இல்லை, ஐ டோன்ட் கேர் அபவுட். அவர்னா அவர் தான். அதெல்லாம் கிடையாது. நான் சபைக்குன்னு ஊழியக்காரன் வரல. பிரசங்கம் பண்ணுறது என் வேலை இல்லை. ஒரு பொண்டாட்டிக்கு புருஷனாகவும் சில பிள்ளைங்களுக்கு அப்பாவாகவும் இருந்து என் அப்பாவை வெளிப்படுத்தின்னு தான் பூமியில் வந்தேன். சரி, இதெல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் செய்யுங்களேன்னு ஒரு இடத்த ஒரு சபைன்னு பேர் வச்சார். அதில் ஆதாமுக்கு சபை இல்லை, ஏனோக்குக்கு சபை இல்லை, ஆபிரகாமுக்கு சபை இல்லை, யாருக்கும் சபை இல்லை. சபை இல்லாத காலத்தில் அவங்க கடவுளோட உறவாடி என்னென்னமோ பண்ணாங்க. சபை இருக்கும்போது அதெல்லாம் குப்புறப்படுத்தி தூங்கிட்டு இருக்கானுங்க. சபைன்னா சபை எபேசியரில் பவுல் சொன்ன சபையாக இருக்கணும். இங்கே கூட நிறைய பேர் உங்கள்கிட்ட ஃபஸ்ட் சர்வீஸில் பிஹெச்எல் சொன்னால் உங்கள்கிட்ட என் பிள்ளைகிட்ட சொல்கிறேன். ஒரு வாரம் வர்றது, தவறாமல் வர்றது, முடிஞ்ச ஒன்று போகிறது, மற்றவங்களோட உங்களுக்கு காண்டாக்ட் இல்லை, என்னோட காண்டாக்ட் இல்லை அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் மெம்பர்ஷிப் தான். யூ ஆர் நாட் ஆர்கன் ஆஃப் த சர்ச். நீங்கள் இயேசு கிறிஸ்துத்தால் அவருடைய சரீரமாகிய அவருடைய சபை வந்து சரீரம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவருடைய அவயவம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு அவயம்னா உடம்போட ஒரு அவயம் என்ன பண்ணிருக்கணும்? கனெக்டடாக இருக்கணும். இந்த 6 விரல்னு சில பேர்த்துக்கு பார்த்து வேலை ஒரு விரல் முளைச்சிருக்கும். கண்டிப்பாக இந்த விரலை விட அந்த விரல் குட்டையாக தான் இருக்கும். ஏன்னா அதில் என்ன கிடையாது? பிளட் சப்ளை கிடையாது. எதில் பிளட் சப்ளை இல்லையோ அது வளர்ச்சி அடையாது. மட்டும் இல்லை, 4 நாள் அழுகி கீழே விழுந்துடும். யார் இங்கே கிறிஸ்துவின் அவயவமாக இருக்கிறீர்களோ, ஆரோன் சிரசிலே ஊற்றப்பட்ட தைலம்
அவன் தாடியில் விழுந்து மார்பில் விழுந்து எல்லா அவயத்திலும் கனெக்ட் ஆகிறது போல் அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் போது உங்கள் எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆகும். நீ அதுக்குள்ளே வராமல் மெம்பர்ஷிப் மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை, நீ வரலாம் போகலாம். இந்த ஜீவன் ஒரு குண்டு மணி கூட உனக்குள் பாயாது. வெட்டி வீழ்த்தப்பட வேண்டியதாக இருக்கும், அல்லவிட்டால் அழுகி விடக்கூடியதாக இருக்கும். திஸ் இஸ் நாட் அ இன்ஸ்டிடியூஷனல் சர்ச், திஸ் இஸ் எ சர்ச் ஆஃப் கிரைஸ்ட். யூ ஆர் எவ்ரி இண்டிவிஜுவல் பிலீவர் ஆஸ் அ ஆர்கன்ஸ் ஆஃப் ஹிஸ் பாடி. பி கேர்ஃபுல். கனெக்டடாக இருக்கணுங்க. இப்போ பக்கத்தில் திரும்பி பாரு, அவங்களுடைய பிரச்சனை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? பக்கத்தில் தான் உட்காந்துருக்கீங்க. எப்படி இருக்கீங்க, போன வாரம் என்ன நடந்துச்சிங்க, ஏன் சோகமாக இருக்கீங்க, எத்தனை பேர் விசாரிச்சிங்க? துண்டை காணம் துணியை காணம் ஓடுறதானே நல்லா இருக்கீங்க. இந்த சபையில் அது வரணும், இந்த சபையில் அது வரணும். வாலிப பிள்ளைகள்லாம் நத்தானியல் அண்ணன் எனக்கு தெரிஞ்சு, லூர்து அண்ணி இருக்காங்க, சாந்தி அண்ணி இருக்காங்க. வாலிப பிள்ளைகள்லாம் நான் அப்படி தான் கற்பனை பண்ணுவேன். உங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைலாம் என்கிட்ட வரதை விட அவங்கெல்லாம் இன்னும் அவங்கள ரெடி பண்ணணும். அவங்கெல்லாம் ஒரு பேரண்டிங் ஸ்டேஜில் அவங்கள ரெடி பண்ணணும். அவங்கள சில வார்த்தைகள்லாம் கொடுத்து இண்டிவிஜுவல் வாலிப பிள்ளைகள் வர்றதை விட அவங்கக்கிட்ட போய் நத்தாலியில் அண்ணன்ட்ட போய், அண்ணன் இந்த மாதிரி என் லைஃப்பில் எப்படி இருக்குது, பொம்பளை பிள்ளைங்க போய் அவங்ககிட்ட அக்கா எனக்கு எப்படி இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கிற முக்கியமான பிள்ளைகளை போல் அவங்க இயல்பாக கிறிஸ்துவ அன்பில் ட்ரீட் பண்ணி உங்களை என்ன பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. என்கிட்ட கேட்பாங்க இப்படி இருக்குண்ணே இப்படின்னு. அப்படியா, சரி இப்படி செய்யலாம். அந்த பிள்ளைக்கு இந்த ஏஜ் ஆகிடுச்சா, கல்யாணம் ஆகலையா, சரி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், அவளுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கட்டும். அவள் வீட்டில் அத்தை பையனன்னு எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா, சரி இது என்னன்னு பாருங்கள். இப்படி தான் இது காந்தி மார்க்கெட்டில் மூட்டையை கிழிச்சு கொட்டுற நெல்லிக்காய் உதிர்ந்து போகிறது இல்லை. இது பழுத்து தொங்குற நேச்சர் தோட்டத்தில் வளர்கிற ஒரு பழமரம். எல்லா பழங்களையும் அந்த ஒரு ஸ்டெம் தாங்கி கொண்டிருக்கும். அதுக்கு பேர் தான் சர்ச். இந்த யூடியூப் சேனலில் இந்த பேசிக்கில் இல்லாத பெரிய பில்டிங் சர்ச்சாக இருந்தாலும் தட் இஸ் நாட் சர்ச். வெகு சீக்கிரம் இந்த சர்ச் அந்த 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 இடத்துக்கு வரணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் க்ளோஸ் கம்யூனிகேஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கேர் எடுத்துக்கொள்ளணும். சரி, என்ன வாசா? இட் பர்ஸ்டிங், அதை வாசிப்பா. பர்ஸ்டிங் அவுட். It's bursting out. Don't you see it? There it is. I'm making a road through the desert. Rivers in the badlands. And the next 18. Wild animals will say thank you, the coyotes and the buzzards. Because I provided water in the desert, rivers through the sun-baked earth, drinking water for the people I chose, the people I made, especially for myself. இது மட்டும் வாசி, அது பேர் என்ன? 18 வாசி. Don't keep going over. அது இருக்கா? 18 வாசி. Forget about WhatsApp. ஓகே. சரி. இது அப்படியே இருக்கு. ஒரு 20 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கு. இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, உனக்கு என்ன நடந்துச்சோ அதை என்ன பண்ணிடு, மறந்துடு. நான் உனக்கு புதிய காரியத்தை, அது இப்போ பர்ஸ்ட் அவுட் ஆகுது. அது நீ பார்த்தியா? எஸ் பார்த்தேன். எங்கே? எல்லாமே எங்கே? நல்லா கவனிச்சிக்க. உனக்கு புதிய காரியத்தையும் புதிய சூழலையும் வெளியே உண்டாக்குவேன்னு அவர் ப்ராமிஸ் பண்ணவே இல்லை. திருப்பி வந்துருங்க, என்கிட்ட வந்துருங்க. அதுங்க முதல்ல இது எங்கே நடக்கணுன்றாரு. புரிகிற மாதிரி சொல்கிறேன். பைபிள் சொல்கிற மாதிரி உன் இருதயத்தில் இல்லை,
பொதுவாக சொல்கிற மாதிரி உன் மனசில் இல்லை, கிறிஸ்டபர் சேகர் சொல்கிற மாதிரி உன் மூளையில் நடக்கணும், உன் பிரெயினில் நடக்கணும். என்னங்க பிரெயின்ன்றீங்க? ஆமாம், பிரெயின்னு தெரியாதனால தான் ஆதி காலத்தில் வேதாகம காலத்தில் பிரெயினுக்கு அவங்க என்ன பேர் கொடுத்தாங்க? இருதயம்னு பேர் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அது என்ன அது சொல்லாது. நீ எப்படி சொல்லலான்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இப்படி சொல்லலாம். அது எப்படின்னா, நீ நான் படிச்சிருந்தோம்னா, ஓரளவு தெரிஞ்சிருந்தோம்னா, இருதயம் லேப்டாப் பம்ப் பண்ணுறதுக்குன்னு அது செய்கிற சில வேலை இருக்குது, பிரெயின் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்குன்னு சில வேலை இருக்குது. நீ கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பைபிளில் இருதயம்னு வருதோ அங்கெல்லாம் இந்த பிரெயின் இப்போ என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதோ இந்த ஃபங்க்ஷன் பண்ணதை தான் இருதயம்னு எழுதியிருக்காங்க. அந்த காலத்தில் சயின்டிஃபிக் நாலேஜ் அவ்வளோ இல்லை, அதுக்கு இருதயம்ட்டான். சொன்னால் தப்பு இல்லை, இன்றைக்கி இருதயம் போம். ஆனால் உள்ளூரை புரிஞ்சிக்க அது உன்னுடைய பிரெயின். இது கடவுள் உனக்கு எனக்கு படைச்ச பிரெயின் இருக்குல்ல, அதை போல ஒரு சூப்பர் 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 காட்ஸ் பீஸ் எதுவுமே இல்லை. கிறிஸ்தவ உலகம், குறிப்பாக பெந்தேகோஸ்து உலகம் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதுன்னா நம்முடைய ஆவிக்கு கொடுக்குது. அது கொடுக்கக்கூடாதா அப்படின்னா கொடுக்கணும். அவங்க சொல்கிறது கரெக்டு. ஆவிக்கு அவங்க என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அது பைபிளில். மனசுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது பைபிளில், மனம் உள்ளம் இருக்குது. அதை குறித்து பெருசாக பேசுவோம். ஆமாம், அதுவும் கரெக்டு தான். பாடியை குறித்து ஆவியை குறித்து எப்படி கரெக்டாக பேசுகிறாங்களோ, மனசை குறித்து எப்படி பேசுகிறாங்களோ கரெக்டாக பேசுகிறாங்களோ, அது போல் பாடியை குறித்து கரெக்டாக பேசினாலும் பிரச்சனை இல்லை. பாடியை நெகட்டிவாக கான்ட்ரவர்சியாக மோசமானது தப்பானது ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இது தடையானதுன்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுறாங்களே, அப்சல்யூட்லி தட் இஸ் ராங். நான் சொல்கிறேன், ஆவி எவ்வளோ ஸ்பெஷாலிட்டியோ கருத்து, மைண்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ கருத்து, அதில் கொஞ்சம் கூட குறையாமல் உன் உடம்பு பீஸ் இருக்குல்ல, இதை படைச்சார்ல, இதை டிசைன் பண்ணார்ல, உன் பிரெயின், நர்வ்ஸு, உன்னுடைய பேங்க்ரியாஸ், உன்னுடைய லங்ஸு, உன்னுடைய போன், உன்னுடைய பிளட் சர்க்குலேஷன், உன்னுடைய ஹார்மோன்ஸ் இருக்குல்ல. ஐயோ, அவன் தான் சொன்னான், எங்கள் அண்ணன் தாவீது சொன்னான், விசித்திர வினோதமாய், ஆம்ப்ளிஃபைடு வெர்ஷனில், விசித்திர வினோதமாய், கலர் கலராய், சன்னல் பின்னலாய், காம்ப்ளிகேட்டோடு கலர் கலராய் என்னுடைய உடம்பை படைத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். பிரெயின் ரொம்ப முக்கியங்க. 43 அதிகாரத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் வெளியே நடக்கிறது சொல்ல, பிரெயினில் நடக்கிறது சொல்கிறார். உன் பிரெயின் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக சிந்திச்சுட்டு இருக்கு. உன் பிரெயின் எப்போ பார்த்தாலும் ஓல்டு எக்ஸிஸ்டில் ஊறி கிடக்கு. உன் பிரெயின் என்னத்தை நல்லது காமிச்சாலும் அதில் லைக்காமல் நெகட்டிவாக போயிட்டுருக்கு. அங்கே ஒரு பர்ஸ்டிங் அவுட், அங்கே ஒரு புதுசு ஒன்று சொல்ல போகிறேன். இந்த வறண்ட மூளையில், இந்த மோசமான நெகட்டிவ் மூளையில் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். பாலைவனத்தில் எப்படி நீரோட போகிறது போல உன்னுடைய நெகட்டிவ் மைண்டில் நான் புதிய காரியத்தை இப்பொழுதும் செய்ய முடியும் என்ற நியூ சீடு விதையை, பாதையை உன் வறண்ட மூளைக்குள் அனுப்புகிறேன். அதை அக்செப்ட் பண்ணிக்கொள். நீ உள்வாங்கலைன்னா வெளியே எப்படி நடக்கும்? சரி, உங்களுக்கு வெளியே நடக்குதில்ல அவமானம், நமக்கு நடக்குதில்ல ஏமாற்றம், நமக்கு நடக்குதில்ல இழப்பு, நமக்கு நடக்குதில்ல ஹாஸ்பிட்டல் போய், இதெல்லாம் ஏன் நடக்குதுன்றீங்க? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். நெகட்டிவாக, பயமாக, கொஞ்சம் கொஞ்சமாகவோ, வாரத்துக்கு ஒரு தடவையோ, ஒரு நாளைக்கு 4 தடவையோ தொடர்ந்து அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க 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 அது உண்மையாக வந்து வெளியே நடக்குது. நீ உட்காந்து செக் பண்ணிப்பார், உட்காந்து செக் பண்ணிப்பார். ஆகவே தான் பைபிள் சொல்லுது, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, ஒழுக்கமுள்ள எவைகளையோ
அவைகளையும் சிந்தித்து கொண்டிருங்கள் எழுதல, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். கடவுள் உன்னை எப்படி திரும்ப டிசைன் பண்ணிட்டாரு? God made humanity in his image and in his reflecting his nature. உன் பிரெயினை ஏன் படைச்சாருன்னா, கடவுள் சொல்கிற வாக்கு தத்துவத்தெல்லாம் உள்ளே வச்சு உள்ளேயே கற்பனை பண்ணி உள்ளேயே இதை பிக்சரைஸ் பண்ணினா வெளியில் நடந்துடும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஒரு இடத்துல நல்லா இருக்கும். ஜெரேமியா, வாட் டு யூ see now? ஏதோ ஒரு விஷன் கொடுக்குறார் தேவன். வாட் டு யூ see? அது தமிழில் வாதும் மரத்தின் கிளையை பார்க்கிறேன்லாம் வருது. இந்த டிரான்ஸ்லேட்டர் போட்டிருக்கு, அது வாசிப்பா. ஜெரேமியா சாப்டர் 1 verse 9 ஐ திங்க். ஜெரேமியா verse 1 9 மெசேஜ் டிரான்ஸ்லேஷன். What do you see? Jeremiah 1:9. சுகமாக்கி நீரே நீரே. God's message came again. So what do you see now? அத்தியா, what do you see now? எல்லாம் என்ன பாருங்க, what do you see now? ஒரு தீர்க்கதரிசினா அப்படித்தான் 2 வருஷத்துக்கு முன்பதாக நான் ஒரு இல்லைடா now. நீலாம் now இப்போ இங்கே தரிசனம் பார்க்கக்கூடிய பீஸ் நீங்கள்லாம். what do you see now? I see a boiling pot tipped down towards us. மேல் வசனத்தை வாசி. What do you see, Jeremiah? I said, a walking stick. தமிழில் நீ என்னத்தை காண்கிறாய்? வாதுவ மரத்தின் கிளையை காண்பீரன் இருக்கு. இதில் எப்படி போட்டிருக்கு பாரு. வாட் டு யூ see, ஜெரேமியா? A walking stick. வாக்கிங் ஸ்டிக். என்னை பாருங்க, என்னத்தை பார்க்கிறாய்? வாதுமை மரத்தினுடைய கிளையை பார்க்கிறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன பார்க்குற? வாக்கிங் ஸ்டிக். அது நல்லா இருக்கும் பாரு. வாக்கிங் ஸ்டிக் இன்னொன்று போட்டிருக்கு பாரு. A walking stick, that's all. தட்ஸ் ஆல். என்ன எரையும் என்ன பார்க்குற? வாக்கிங் ஸ்டிக், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். வாக்கிங் ஸ்டிக் பார்க்குறேன். அது அப்படி இல்லை. ஒரு வாதுவை மரம் ஒன்று புறப்படுகிறது, ரைட் சைடில் ஒரு கிளை அட்டிக்கிறது, அங்கேருந்து ஒரு பழம் தொங்குகிறது. சில பேர் பற்றி ரொம்ப அழட்டுவானு பார்த்தியா? தீர்க்கதரிசனங்கிறது ரொம்ப அலட்டிக்கிறது இல்லை, உட்காந்த இடத்துல சிம்பிளாக சொல்கிறது. அது தீர்க்கதரிசனமானு நம்பவே மாட்டாங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ப்ராஃபஸி. வாக்கிங் ஸ்டிக், தட்ஸ் ஆல். இங்கே பாரு, என்னை பாரு, வாக்கிங் ஸ்டிக், தட்ஸ் ஆல், அவ்வளோதானே சொல்கிறான். அதுக்கு அவரோட ஆன்சரை பாரு. வாக்கிங் ஸ்டிக், தட்ஸ் ஆல் லார்ட். அவர் சொல்கிறார் பாரு. And God said, good eyes. குட் ஐஸ். அவன் அலட்டிக்காம வாக்கிங் ஸ்டிக் உடனே நல்ல கண்ணுடா உனக்கு. அவனே நான் ஒரு மரத்தை பார்த்து லெஃப்ட் சைடில் ஒரு கிளை போகுது, லூஸு அப்படிம்பார். வாக்கிங் ஸ்டிக், குட் ஐஸ். ஒரு நல்ல கடவுளுடைய பிள்ளைக்கு அழகு. வெரி சிம்பிள் விஷன். அது போல்டாக அவர்கிட்டே சொல்கிறது. அவரே மிரண்டு போய், யூ ஹாவ் அ குட் ஐஸ். உன் கண், அது தமிழ் என்ன? உன் கண், யூ குட் ஐஸ்ன்னு என்ன அர்த்தம்? நல்ல கண்ணா? நல்ல கண், குட் ஐஸ். குட் ஐஸ் சொன்ன உடனே குட் ஐஸ்ன்னு சொன்ன உடனே அவர் யாரை பிடிக்கும் தெரியுமா? ஒரு விஷனை கொடுத்துட்டு கரெக்டாக அதை இன்டர்பிரேட் பண்ணிட்டா அவர் சொல்கிறாரு குட் ஐஸ். காதலில் மேக்ஸிமம் எது தான் சந்திக்குதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க உலகத்தில் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உலகத்தில் எது தான் ஃபஸ்ட்டு? கண்ணும் கொள்ளையடித்தால் என்ன தான் அர்த்தம் அவங்க தெரியாது உங்களுக்கு. காதல்ன்ற அர்த்தம்னு நீதிமன்றம் 48:1 போட்டிருக்கு. ஐஸ் தானே முக்கியம். அவர் சொல்கிறாரு குட் ஐஸ்ன்னு உடனே அவர் என்ன சொல்கிறார் பாரு. குட் ஐஸ், I'm sticking with you. You have a good eyes, that is why I sticking with you.
நான் உங்களை பார்க்கவே மாட்டாங்க. நான் பார்த்தனா உள்ள சுருட்டும் போயிடும். என்ன அழகு கண்கள். ஆகவே இனிமேல் நான் உன்னோடு ஒட்டி கொண்டேன். பர்ஃபெக்ட் பரலோக விஷனை பார்த்து கர்த்தர்கிட்டயே கரெக்டாக சொல்கிறான். அவனுடைய கண் அவருக்கு அழகாக இருக்கும், அவர் ஒட்டிக்குவார். பிரிக்கவே ஃபெவிக்கால் ஒட்டு. அது நீ மிரண்டாத, ஏதோ வேற மாதிரிலாம் பேசலை. இந்த அப்பா தான் உன்னோட ஒட்டிகிட்டு இருக்கார். நீ என்ன ஜகஜால வித்த நீ போய் பண்ணிப்பார். இன்னும் 6 வருஷம் போடா, அவன் ஒரு கிறுக்கன் நீ ஒரு கிறுக்குன்னு சொல்லிப்பார். 2 கிறுக்கணும். 7வது வருஷம் ஒன்று இதை சொல்கிறது உண்மைன்னு சாதிப்பார். ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வார்த்தையும் புது கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை எங்கே கொண்டு போ? மைண்டில் கொண்டு போ. தயவு செய்து நான் பார்த்த வரைக்கும், நான் மன அழுத்தத்தில் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்கேன், அட்மிட் ஆகியிருக்கேன். மன அழுத்தம் இல்லாமல் பரவாயில்ல 3ஆம் வரைக்கும் போய் கர்த்தரை பார்த்து எனக்கு எதிர்கால மனைவி யாருன்னு, மனைவி மட்டும் இல்லை அவங்க மாமனார் மாமியார் வந்தேன், மச்சனை கிச்சனை எல்லாத்தையும் பார்த்துட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 எக்ஸ்ட்ரீம் பார்த்துட்டேன். இப்போ நான் சொல்கிறேன், சாதாரணமாக சொல்கிறேன், உலகத்தில் நீ நல்லா கொழுத்த ஆளாக வளர்ந்து நல்லா ஹாப்பியாக இருக்கணும்னா வசனத்தை தவிர எதுவும் மைண்டில் கொண்டு போகாது. அதுக்கப்புறம் உன் விருப்பம். சாரி. 43ஆம் அதிகாரம் இந்த 18-19 இந்த விதமான காரியத்தை சொல்லி புது காரியத்தை செய்கிறேன், நீ மைண்டில் மட்டும் என் வார்த்தையை பண்ணிக்கிட்டே இருன்னு சொன்னவர். இது எங்கே ஆரம்பிச்சிருக்கோம்? 43 18-19 இது எங்கே ஆரம்பிச்சிருக்கோம்? இது 18-19 நம்பர் வந்துச்சுன்னா இந்த நம்பர் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம்? 8 காலுக்கு எத்தனை போச்சு? 1 2 தானே ஆரம்பிச்சிருக்கோம். டைம் இல்லை. இந்த முடிஞ்சால் 2 வசனத்தை பார்ப்போம் இந்த டிரான்ஸ்லேஷனில். 1 மட்டும் பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போவோம். 43:1 என்னைப்பார் இப்படி ப்ராமிஸ் பண்ணி உன் மூளையில் உன் பிரெயினில் இந்த வார்த்தையை அக்னாலேஜ் பண்ணி அதை மெடிடேட் பண்ணி ஆரம்பி பெரிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்கிறவர் இருக்கார்ல, அவர் எப்படிப்பட்டவன்னு ஒன்று தெரியுமா தெரியக்கூடாதா? அதுக்கு முதல் வசனத்தை படியேன். நான் அவரை கூடுமான வரைக்கும் சொல்கிறேன். அவரை லவ் பண்ணாது அவரை டிவோர்ஸ் பண்ணுறதெல்லாம் உன் கையில் இருக்குது. ஒரு நல்ல வரனை நான் கல்யாணம் பண்ணவங்களுக்கு கூட நான் சொல்கிறேன், அவரை பாருங்கள். ஏன்னா உன் புருஷன்ட்டு போய் இவரை நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் உன் புருஷன் திட்ட மாட்டான், இன்னொருத்தர் சொன்னால் கொன்னே போட்டுருவான். அதனால் இவர் ஒரு நல்ல, ஏன்னா உன் புருஷனுக்கு இவர் தான் அப்பா. 43:1 தமிழில் வாசி முதல்ல. தமிழ் 43:1. ஆ ஆ மெசேஜ் வாசிப்பா. But now God's message. என்ன பாருங்க, பட் நவ் காட்ஸ் மெசேஜ். எல்லாம் சொல்லுங்க, பட் நவ் காட்ஸ் மெசேஜ். சொல்லுங்க, நவ். சொல்லுங்க, நவ் காட்ஸ் மெசேஜ் ஃபார் யூ, ஃபார் மீ. 1 ஆரம்பிக்கிறார். அவர் மெசேஜ் எப்படி வருது பாரு, வாசிப்பா. The God who made you in the first place, Jacob. ஜேக்கப்ங்கிறது இப்போதைக்கு உன் பேர். உன் பேர் என்ன மறந்து இப்போதைக்கு? ஜேக்கப். புரியுதா? இஸ்ரவேல்னு அர்த்தம், தெரிந்து கொள்ளப்பட்டதுன்னு அர்த்தம். அவர் என்ன சொல்கிறாரு? தமிழ் என்ன வாசித்தீங்க? தமிழில் என்ன வாசித்தீங்க? யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர். இதில் பாரு, பட் நவ் காட்ஸ் மெசேஜ். The God who made you in the first place. The God who made you, என்ன பார், தமிழ் இல்லை, in the first place. ஒரு மண்டபத்தில் திடீர்னு ஒரு 7-8 பேர் உள்ளே போகிறாங்க, எல்லாம் கூட்டுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு 2-3 டெம்போ லாரி வருது, என்னென்ன பேனர் கட்டுறாங்க, கலர் பல்பெலாம் போடுறாங்க, டெக்கரேட் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அப்படி இருக்குது அது.
லைட்டு வந்துருச்சு, கலர் பல்பு வந்துருச்சு, புறா பறக்கிறது குண்டு வந்துருச்சு, ஆர்ச் வந்துருச்சு, பாட்டு போடுறாங்க. இதெல்லாம் ஏன்? இதெல்லாம் லொல்லு தானே இது. அங்கே ஏன் இதெல்லாம் நடக்குது? கல்யாணம் கடைசியில் யார் வரா? ஆனால் முதல்ல எல்லாம் வந்துச்சு. இந்த முதல்ல வந்ததெல்லாம் யாருக்காக? கடைசியில் வந்தவங்களுக்காக. முதல்ல வந்ததெல்லாம் முதல்ல வந்ததான் மரியாதைக்குரியது இல்லை. கடைசி வந்ததெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இல்லாதது இல்லை. எடுத்த உடனே லைட் வந்துடுச்சு, கடலெல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்துச்சு, பூமி வந்துச்சு, மரம் வந்துச்சு, நட்சத்திரம் வந்துருச்சு, ஸ்டார் வந்துருச்சு, தாவரங்கள் வந்துருச்சு, விலங்குகள் வந்துருச்சு. கட்சியில் நாங்கள் மச்சான் வராரு. யார்? ஆதாமும் ஏவாளும். ஆனால் பைபிள் சொல்லுது, ஐ மேட் யூ தி ஃபர்ஸ்ட் பிளேஸ். இவ்வளவு சிருஷ்டித்தது அந்த கிரியேஷனுக்கு மேலே உன்னை மென்னி வைப்பதற்காக. ஹல்லேலூயா. நீ உன்னை பற்றி எனக்கு தெரியாது, பட் ஐ எம்ப்ரேஸ் திஸ் வேர்ட். என்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறார். நான் பிரம்மாண்டமாக இன்னும் தெரியாத அவ்வளோ பெரிய கிரியேஷன் யூனிவர்ஸை சுற்றி பார்க்குறேன். ஆனால் என் வீடு, என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது அப்படி ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் உள்ள மண்டைக்குள்ளே ஏதோ உனக்கு தோணுது, இல்லை யாக்கோப்பை பார்த்து உன்னை முதல் இடத்தில் சிருஷ்டித்தேன்னு சொன்னார்னா அது எனக்கு புரியல, விளங்கலை. ஆனால் ட்ரை பண்ணுறேன், நம்புகிறேன். யாக்கோப்பை குறித்து அவர் பேசினாலும் அவர் என்னை குறித்து தான் பேசுகிறார். நான் கிரியேஷனில் முதல் இடத்தில் அவர் வைத்தபடினால் என்னை அவர் அப்படி நேசிக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை சாதாரணம் இல்லை, படிச்சுட்டு போகிறது இல்லை, எவ்வளோ மண்டை சரக்கு வசனம் ஞாபகங்கிறது இல்லை, பர்சனலைஸ் பண்ணிக்கிறது. பர்சனலைஸ்ட் எவ்ரி வேர்ட் ஆஃப் காட். அதான் உன்னோட ஐடென்டிஃபிகேஷன். உன் அடையாளத்தை தொலைச்சிட்டது மட்டும் இல்லை, உன் அடையாளத்தை தப்பாக மண்டையில் பிசாசு இல்லை, மதம் உருவாக்கிருச்சு. என்னைக்கு இதெல்லாம் உள்ள பூந்து மெய்யாக இது உன் அடையாளமாகிறதோ, உனக்கு 98 கிழவனான வயசாக இருந்தாலும் சரி, ஏசாவையில் போட்டிருக்கு, 100 வயது சென்று இறப்பவன் மரிப்பவன் வாலிபன் எனப்படுவான். இந்த காலத்தில் வாலிபனுங்கிறது 12 to 18. ஆனால் அந்த வெளிப்பாடெல்லாம் பெற்று உனக்கு 100 வயசு ஆச்சுன்னா பரலோகம் உன்னை கிழவன்னு சொல்லாது, வாலிபன். 100 வயசே வாலிபம்னா நீ முதிர்ச்சிக்குன்னு எத்தனை வருஷம்? இது பொய்யல்ல, கற்பனை இல்லை, எல்லாத்தையும் விட ஜென்யூனான சத்தியம், மாறாத உண்மை. I don't care about you. I don't care about you. So I personally believe. ஏன் சொல்லுங்க எல்லாரும். Thank you Lord. ரபா பாப்பா ராதா பிசாசு உனக்கும் எனக்கும் அவன் வைக்கிற கண்ணி வேறு ஒன்றுமல்ல, உங்கள் அடையாளம், உங்களோட ஐடென்டிட்டி. பிதாவின் பிள்ளை மட்டும் இல்லை. இயேசு கிறிஸ்து யோர்தானில் பேப்டிஸ்ட் எடுத்து போயிருக்கும்போது இவர் என்னுடைய குமாரன்னு சொல்ல, இயேசு நேசகுமாரன் என்றால் நீயும் நானும் ஈக்குவலாகவே பிதாவிற்கு இயேசுவை போல பிரியமான நேசகுமாரன் குமாரதிகள். இதில் நீ தயவுசெய்து சொல்கிறேன், எனக்கு புரியுது, விளங்கலைன்னா விளங்கிறேன். சீக்கிரம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி, மென்டல் பிடிச்ச மாதிரி ஒரு கட்டத்தில்
அவருக்கு எப்படி நேசகுமாரோ நான் அப்படி தானே நேசகுமாரன்ட்டு நீ கேவலமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது கூட நீ சொல்கிறது நடிப்பு இல்லாமல் நிஜமாக சொல்லு. நீ கேவலமாக வாழ்கிறது போய் அடுத்த நாள் இயேசுவை போல வாழ்வ. பிசாசு உன் மண்டையில் புகுத்துறது உன்னுடைய இயலாத தன்மையை வச்சு, உன் பலவீனத்தை வச்சு, உன் பர்சனல் வாழ்க்கையை வச்சு நீ கேவலமான பிள்ளை, மாய்மாலக்காரன், உலகத்தை ஏமாற்றலாம், ஊட்ட ஏமாற்றலாம், என்னை ஏமாற்றலாமா கர்த்தரை அப்படின்னு சொல்கிறான். அவர் உன்னை உன் அடையாளத்தை கண்டுபிடிச்சிக்க. அவர் அப்பா, நான் பிள்ளை. ஒரு ப்ளூ ஒயிட் வளையமாக இருக்கிற ஒரு ராடில் வயலட் பூக்கள் கட்டி வைக்கப்பட்ட ஒரு வினோதமான அலங்கார மலர்களோடு 2-3 தேவதூதர்கள் என் வலது பக்கத்தில் இறங்கியிருக்கிறார்கள். நான் அவங்ககிட்ட கேட்குறேன், ஏன் என்ன காரணம்னு கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, பிதா எங்களை அனுப்பி வைத்தார். ஏன்னா நீ தெரிஞ்சோ தெரியாமல் தொழில் நிமித்தம், ஊழியத்து நிமித்தம், நீ எந்த நிமித்தம் நீ இங்கே வாயை திறந்தாலும் ஒரிஜினல் பிதாவினுடைய இருதயத்தில் இந்த பிள்ளைகள் குறித்து என்ன இருக்கிறது என்று நீ சொன்னபடியினால் இயல்பாகவே உணர்ச்சிகளின் பிதாவானவர் உன்னை அப்ரிஷியேட் பண்ண நீ என் வாயோடு இருக்கிறாய். உன் வாயிலே என் வார்த்தையை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். இந்த ஒரு பாயிண்டில் அவர் கரத்தின் நிழலினால் மறைக்கிறார் என்று இந்த தூதர்கள் வந்து எனக்கு செய்தி சொல்லுகிறார். உன் வாழ்க்கையின் முதல் தேவை forget it. What happened? Stop your old history in your behold. I will give the brand new. It bursting out. Be alert, be present. Don't you see it? I will make the road among the desert in your brain. In your brain. நீ பயமாக சிந்திக்கிறது, நீ நெகட்டிவாக சிந்திக்கிறது எல்லாமே நான் சொல்கிறேன் பொய். அதெல்லாம் பொய். இதோ நான் இந்த மாதம் அடுத்த மாதம் பிறப்பதற்குள்ளாக 3-4 நாட்களுக்குள்ளாக I will do the new things for you. I will do the new things for you. Bursting out. பிரச்சனை வெடிக்குதா, கலகம் வெடிக்குதா, வியாதி வெடிக்குதா, அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வெடிக்க வைக்கிறேன் ஒரு புதிய blessing எனக்குள். God spoke this. Hallelujah. மேலும் கடைசி நாட்களில் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். The Holy Host, the Spirit of Christ, கிறிஸ்துவின் ஆவியானவர் யார் மீது இறங்குகிறார்களோ, நல்லா கவனிங்க, அந்த பிரசன்னம் வெறும் வழுக்க தலையில் விழுந்து வலிக்கிட்டு போகாது. கபாலத்துக்குள் சென்று உன் நியூரான் பகுதிகளில், உன் பிரெயினில் புது அணுக்களை உருவாக்கும். அது இங்க பார், உன் மூளையை எடுத்து இப்போ நீ நினைக்கிறீல்ல, இப்போ சிந்திக்கிறீல்ல, பயப்படுறீல்ல, அழுகிறீல்ல, வேர்க்குது இல்லை, ஒரு செகண்டில் என்னென்னமோ எண்ணம் வருது இல்லை, உன்னை அப்படியே
உடச்சி உட்கார வச்சிருதில்ல. இதெல்லாம் எங்கே நடக்குது? உன்னுடைய பிரெயினில். ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்க. உன் பிரெயினை கலட்டி அது மேலே தடவுனா மடிப்பாக இருக்கும். அதை கட் பண்ணிட்டுனா, நீ வீட்டில் ஸ்லைஸ் பிரெட் பார்த்துருக்கியா? ஒரு ஸ்லைஸ் பிரெட்டை கட் பண்ணிட்டா மேலே என்ன மெரூன் கலர் ஒன்று இருக்கும்ல, அந்த மெரூன் கலருக்கும் ஒயிட்டுக்கும் கீழே லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் இருக்கும்ல, அது மாதிரி உன் பிரெயினை வெட்டிட்டின்னா பிரெயின் சர்ஃபேஸில் 4.5 மில்லிமீட்டர், அது எவ்வளோ இருக்கும்? அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு பேர் கார்டெக்ஸ்னு பேர். 4.5 மில்லிமீட்டர். அந்த 4.5 மில்லிமீட்டரில் 800 கோடி நரம்பு அணுக்கள் இருக்குது. 16,000 கிலோமீட்டர் நரம்பு த்ரெட்டு இருக்குது. இதுதான் உன் சிந்தனைலாம் அதில் இருக்குது. அபிஷேகம் இறங்குனுச்சுன்னா 800 கோடி நரம்பு செல்களையும் பாலைவனத்தில் புதிய ஆறுகளை புறப்பட பண்ணுவேன்னு அந்த மூளையை நம்ப வைக்கக்கூடிய சக்தி பிரசனத்துக்கு உண்டு. இந்த நம்ம மனசு அழுக்கு பிடிச்ச மனசு, எப்போ பார்த்தாலும் சோகம், எப்போ பார்த்தாலும் கஷ்டம், மன இறுக்கம், டென்ஷன், மக்களுக்கு நடிச்சுக்கிட்டே சிரிச்சுட்டு பேசுகிறோம், பயம். மாவனை இதுக்கு ஒரே ஒரு மருந்துடா. கர்த்தரை ஆராதிக்கும் போது, அப்பாவின் அபிஷேகம் மழை போல் ஊற்றும்போது, உன் பிரெயின் போர்ஷனில் ஆவியானவர் இறங்கி அத்தனை செல்களும் கிறிஸ்துவின் செல்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை, கண்ணு திறங்க. வீட்டில் இனிமேல் என்ன பண்ணுங்க, நான் சேகர் வாயை திறந்து சொல்கிறேன், மன்னிச்சுங்க. முதல் தடவை சொல்கிறேன், குடும்ப ஜெபத்தை ஆரம்பிங்க. குடும்ப ஜெபத்தை ஆரம்பிங்க. ஹஸ்பண்ட், மனைவி, பிள்ளைங்க ஆரம்பிங்க காலையில். இல்லை அந்த மாதிரி வாய்ப்பு இல்லைன்னா சாயங்காலம் என்ன பண்ணு, உங்கள் டைமிங் பார்த்து. ஆனால் ஒரு நாளில் அத்தனை பேர் உட்காருங்க, பைபிளை திறங்க. ரொம்ப சிம்பிள், நீதிமொழிகள். அதை விட ஒரு பெரிய வார்த்தை எதுவுமே இல்லை. முதல் ஒவ்வொரு நாளும் 31 அதிகாரம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை நிறுத்தி வாசிங்க. உங்கள் காது கேட்கட்டும், உங்கள் பிள்ளைங்க காது கேட்கட்டும். வாயை திறந்து ஒரு பாட்டை பாடுங்க. நீ ஃபார்மாலிட்டியாக 2 வார்த்தை 2 வரி பாடுவேன். 3ஆவது வரி நீ அழுதுகிட்டே பாடணும். பாடு. கொஞ்ச நாள் இந்த கன்றாய் வேணும் அந்த கன்றாய் வேணும் கேட்காத. ஆண்டவரே, நான் ஒன்றே தான் கேட்குறேன், நீ என் மேலே அன்பாக இருக்கிறத மட்டும் நான் அறிஞ்சிக்கிறது, என் கண்ணை திறந்துருப்பான்னு சொல்லு. என்னை பாரு, எல்லாரும் கீழே குனியாத. 21 நாளுங்க, 21 days நீ செய். 22வது நாள் நீ கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அற்புதங்கள் ஸ்டார்ட் ஆயிரும். திருப்பி திருப்பி இதை விட்டுட்டு இப்போ அப்பாவை பேசுகிற அனுமதி கொடு. திருப்பி திருப்பி ஏதாச்சும் ஒரு பெரிய ஞானத்தன்மையில் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்படியே தொடர்ந்து போனீன்னா, நான் அதுக்கப்புறம் சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்கள அவ்வளோ நேசிக்கிறேன். அந்த மாதிரி சில கேஸெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன், கேள்விப்பட்டுட்ருக்கேன். வேண்டாம். ஹல்லேலூயா. இப்போ உன் கண்களை போடுங்க, ஆண்டவர் நோக்கி பாருங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை, ஒரு 1/4 மணி நேரம் அவரை நம்ம துதிக்க போகிறோம். என்ன பார், தரிசனங்கள் ரொம்ப சிம்பிள். நான் என்னோட குரூப்பில் போட்ட மெசேஜ் பார்த்துருக்கீங்களா? தீர்க்க தரிசனம்
ஐ பிலீவ் கர்த்தர் இங்கே இறங்க போறதில்லை, கர்த்தர் வந்து நிரப்ப போறதில்லை. இறங்குகிற கர்த்தர் இங்கே தான் இருக்கார், நிரப்புகிற கர்த்தர் இங்கே தான் இருக்கார். நம்ம அவருக்குள்ள குதிக்க போறோம். வித்தியாசம் புரியுதா? அவர் இறங்க வேண்டாம், அவர் நிரப்ப வேண்டாம், அவர் இறங்கிட்டு தான் நிரப்பிட்டு தான் இருக்காரு. நம்ம தான் அதை விட்டு என்ன பண்றோம்? பெத்சாயிதா குளத்துல குதிச்ச மாதிரி நம்ம எல்லாம் அவர் பிரசனத்தில் குதிக்க ஆரம்பிங்க, நனைஞ்சிருவீங்க. ஓ மேல ஸ்மெல் என்ன ஸ்மெல் வரும்னா தேவனுடைய ஜீவனுடைய ஸ்மெல் வரும். மரணம் அலறி ஓடும். Life of God. Close your eyes everybody. Thank you Jesus. கல்வாரி மாமலை ஓரம். Hallelujah Jesus. Hallelujah. Daddy. கல்வாரி மாமலை ஓரம் கொடும் கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்தன் மீட்பர் இயேசுவதோ. கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்தன் மீட்பர் இயேசுவதோ, எந்தன் மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலை ஓரம் கொடும் கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்தன் மீட்பர் இயேசுவதோ, எந்தன் இயேசுவதோ. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, திருக்கோலம் நிந்தனை சென்றனரே, திருக்கோலம் நிந்தனையாய் ஒரு குலைந்து சென்றனரே, ஒரு குலைந்து சென்றனரே. கல்வாரி மாமலை கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்தன் மீட்பர் இயேசுவதோ, எந்தன் மீட்பர் இயேசுவதோ. கபாரியா தரல ரபாபியா கவுதருஷி பிரபா
சிலுவை தன் தோளதிலே செய்தரும் தன் வேர்வையிலே, சிலுவை தன் தோளதிலே செய்தரும் தன் வேர்வையிலே, சிறுமை அடைந்தவராய் இந்த நிந்தனை சகித்தார், சிறுமை அடைந்தவராய் இந்த நிந்தனை சகித்தார், பல நிந்தனை சகித்தார், கல்வாரி மாமலை ஓர். நான் சில விதைகளை பரிசுத்த ஆவியானவர் ஏவி அந்த விதைகளை நான் அறிக்கை செய்ய போகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த விதையை உங்கள் மூளையில், உங்கள் பிரெயினில் அதை ஸ்வீகரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும். உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும். 40 வயது, 45 வயது, 50 வயது, 55, 60 வயது, வயது ஏற ஏற பலம் குறையும் என்று உலகம் சொல்லுகிறது. உபாகம புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வயது ஏற ஏற நீ பலவானாயிருப்பாய். யசூரனே, உன் நாட்கள் வெண்கலம் போல் இருக்கும். உன் நாட்கள் இரும்பை போல் இருக்கும். உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலன் இருக்கும். எனக்காக அடிக்கப்பட்டீ, எனக்காக ரத்தம் சிந்தினீ, பாவம் கழுவி நோய்கள் எல்லாம் சுகம் ஆக்கினீரே. என் பாவம் கழுவி நோய்கள் எல்லாம் சுகம் ஆக்கினீரே. நீரே என் தஞ்சம், நீரே என் பலன், நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை. கர்த்தருடைய, என்னை பாரு, கண்ணை திறந்து பாரு, நல்லா கவனி. அவருடைய தழும்புகளினால் குணம் ஆனீர்கள். எனக்கு இப்போ உடம்புல ஒரு வியாதி, ஆனா அவர் தழும்பு பட்டது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. 2000 வருஷத்துக்கு அவர் தழும்பு போகும்போது நான் பிறக்கல. 2000 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு இப்போ வியாதி. ஆனால் அவர் சொல்லுகிறார், 2000 வருஷம் கழிச்சு இவன் பிறந்தாலும் சரி, இப்போ கசை அடிக்கும்போது இப்போ பிறந்தவர் இருந்தாலும் சரி, என் உடம்புல ஒரு தழும்பு ஏறிடுச்சுன்னா நான் சிருஷ்டி கர்த்தர், சிருஷ்டியெல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறேன். இந்த சிருஷ்டி தாங்குவதில் சேகர் இருக்கிறான். இவன் 2000 வருஷம் கழித்து பிறந்தாலும் அவன் சிருஷ்டி, நான் தாங்கி கொண்டிருக்கிறேன். இந்த தழும்பு அவன் என் கையில் இருக்கிறபடினால்
அவனை சாகடிக்க வேண்டிய வியாதி செத்து போகும். அவருடைய தழும்புகளினால் குணம் ஆனீர்கள். உன்னால முடியாது, என்னால முடியாது. கொஞ்சம் ட்ரை பண்ணு. இந்த மண்டை வலியெல்லாம் போனதுக்கு அப்புறம் சுகமாகும்னு ஒத்துக்கும். உடம்பு தேறினதுக்கு அப்புறம் தான் ஆமாம் சுகமானு ஒத்திக்கும். ஆனால் அவர் ராஜ்யம் அப்படி இல்லை. உடல் நடுங்கும் போதே, தடுமாறும் பொழுதே சுகம். என்னை பார், நான் இப்பொழுது 100% சுகம் ஆனேன். I believe the God's word. Amen, 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 amen. Amen, 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 amen. மாம்சம் சொல்லுகிறது, கண்ணால் பார்த்த பிறகு சொல்லு, சுகமான பிறகு சொல்லு, நடக்கும்போது சொல்லு. இது விழுந்து போன மாம்சம். எனக்குள்ள இருக்கிற டேடி அப்பா சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், டேய் 100 பீஸ் you are accurately healed. I believe my daddy word. இது புதிய ஆறை உருவாக்குகிறேன். வறண்ட மூளையில் புதிய காரியத்தை செய்கிறேன். நீ சுகமானாய், நீ ஐஸ்வர்யமானாய், நீ சொந்த வீட்டில் கட்டாத வீட்டில் நீ குடியிருப்பாய். Big hand for everybody. சொல்லுங்க, நிறுத்தி சொல்லுங்க. அவர் நாமத்தின் மேல் நான் விசுவாசமா இருக்கிறபடினால் நான் அவருடைய பிள்ளையாகும்படி எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அதிகாரத்தை விட மேலான அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் தேவனுடைய பிரியமான பிள்ளை. என்ன தம்பி, கவனி. நீ பிரியமான தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடு. சொன்னது யாரு? யாருக்கிட்ட? என்ன சொல்றான்? நீ தேவனுடைய குமாரனை ஆனால் கல்லை அப்பமாக்க. எதை விட்டுட்டான்? பிரியமான கட் பண்ணிட்டான். அந்த நாய்க்கு உன் மேலே என் மேலே என்ன தரம் பொறாம? நீ பிள்ளையா கூட இருந்துரு, அவருக்கு பிரியமான பிள்ளையா இருந்துடாத. மண்டையில் அடி, அவன் தலையில் ஏறி நின்று சொல்லு, நான் பிரியமான தேவனுடைய பிள்ளை. பார், என்னை பார், நடிச்சே காமிக்கிறேன். சபை என்னை கீழே தள்ளிடுச்சு. காரி துப்புது உலகம். நீதிமன்ற சட்டம் என்னைய கொல்லுது. நீ ஹிப்போக்ரைட்னு சொல்லுது, நீ மாயமானக்காரன்னு சொல்லு, கிரிமினல்னு சொல்லுது. என்னை பார், அவ்வளவு நடுவில் சொல்லுவேன். நான் இந்த அண்ட சராஸ்தை படைத்தவருடைய பிரியமான பிள்ளை. அப்பதான் நீ ஜெயிக்க முடியும். அப்பதான் ஜெயிக்க முடியும். எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம், புது அபிஷேகம் தேவை? ஆனால் எனக்கு இது வரைக்கும் இருக்க அபிஷேகம் வேண்டாம். ஐ எக்ஸ்பெக்ட் த நியூ அனாயிண்டிங். என்னோட ஐடென்டிஃபிகேஷன் அவர் பிள்ளைதான்னு சொல்லி எந்த சூழ்நிலையும் அது கலையக்கூடாது. கலைஞ்சாலும் பரவாயில்ல, எவ்வளோ சீக்கிரம் கலையுதோ அவ்வளோ சீக்கிரம் உள்ள வந்துடுவேன். வேஷ்டி அவளும் போது டக்குன்னு விடிச்சு கட்டுறது போல, மானம் போயிருந்து கட்டுறது போல, ஒவ்வொரு தவளை கடவுளுடைய பிள்ளைங்க அவளும் பொழுதுலாம் அவ்வளோ குயிக்காக கட்டு.
டேடி, இவ்வளவு நேரம் நீங்கள் கொடுத்த வசனத்தை நான் பேசுனது உண்மை என்றால் ஏசாயா 43 அதிகார வசனத்தை பேசுனது உண்மை என்றால் போன வாரமெல்லாம் இது எனக்கு போதியது உண்மை என்றால் ரொம்ப வருஷமாக இந்த பிள்ளைங்க அவன் அவ்வளவு சின்சியராக அவ்வளவு இந்த சபையை ஆனர் பண்ணாங்க, ஆராதனை பண்ணாங்க. எனக்கு என்னமோ சும்மா தடவி தடவி பூச்சாண்டி காட்டி ஜெபிச்சு அனுப்புகிற வேத வசனத்துக்கு முரண்பட்ட ஊழியம் இது இல்லை, இது வேண்டாம். இதோ பிராண்ட் நியூ காரியத்தை செய்கிறேன், அது வெடித்து வளரும். என் பிள்ளைகள் தலையில் முதலாவது இது நடப்பதாக. ஆவியானவரே, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், எங்கள் மீது இறங்குங்க. எல்லாருடைய கண்களை திறங்க, தரிசனத்தை கொடுங்க. தீர்க்க தரிசன ஆவி இறங்கட்டும், அந்நிய பாஷை ஆவி இறங்கட்டும், இப்போ இறங்கட்டும், இப்போ இறங்கட்டும். உன் வாயை விரிவாய் தர, வெக்கப்படாத. பக்கத்தில் இருக்கிற குறித்து கவலையப்படாத. பக்கத்தில் உம்முன்னு இருக்கும்போது நீயும் உம்முன்னு இருக்கிற மாதிரி அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க, கவலைப்படாத. நீ வாயை விரிவாக தர, விட்டுறாத. ஒரே ஒரு டைம் நீ எதிர்பார்க்காத அபிஷேகத்தோடு வீட்டுக்கு போகணும். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் என்னிடத்தில் உள்ளது உன்னிடத்தில் தருகிறேன். என்னிடத்தில் உள்ள அவருடைய அற்புதமான பிரசன்னம், அபிஷேகத்தை உன் ஊழியக்காரர் என்ற முறையில் உங்கள் ஒவ்வொரு சிரசிலும் இப்பொழுது கடந்து வருவதாக நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். கிபாமானா ரதரபாதா ராஷந்தர ரபியாக்கார ரபி ரியாரபா. சகோதரர் வாய் தர, ஆம்பளை பிள்ளைங்க வாயை திறந்து பேசுங்க. ஜென்ஸ் வாயை தர, விட்டுறாத. வாயை தர, வாயை தர, வாயை தர. அந்நிய பாஷையிலன்னா சோத்திரம் பண்ணு. ஓ ஓ ஓ எசேக்கியேலின் ஓ ஹோ ஹோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பாருங்க, இந்த கொஞ்ச நேரத்தில் அந்நிய பாஷை பேச ஆவியில் நிரம்பின காட்சி என்ன சொல்லட்டுமா வேண்டாமா? சொல்லட்டுமா வேண்டாமா? உங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை சொல்லட்டுமா வேண்டாமா? நீங்கள் எல்லாம் யோசுவாவாக இருக்கீங்களாம். பழைய ஏற்பாட்டு யோசுவா, அந்த யோசுவாவில் பிரதான ஆசாரியர் ஒருத்தன் பேர் யோசுவா. அவன் அழுக்கு அங்கி போட்டுட்டான். பிசாசு அவனை குற்றம் சமைச்சிட்டே இருக்கான். ஆசாரியனா இருக்கிறான், அழுக்க போட்டுட்டு இருக்காங்க. கோர்ட்டில் நிறுத்தினான். தேவன் இறங்கி சொல்றார் பிசாசை பார்த்து, உன் முன்னாடியே தேவனாகிய நானே வெண்மையான பரிசுத்த அங்கியை என் ஆசாரியர்களுக்கு அணிவிக்கிறேன்னு சொல்லி இப்ப அணிவித்தார். உன்னால நம்ப முடியும், எனக்கு அது பேர் கவலை இல்லை. என்ன கடவுள்டா, என்னடா கடவுள் அவரு? ஏய், பேய் வந்து சொல்றான். அவர் சொல்ற அவனுக்கு முன்னாடியே நான் அவனுக்கு அங்கேயே போடுறேன். அப்புறம் இப்படிப்பட்ட டேடி உனக்கு இருக்கும்போது இவரை மறந்துடாத. இவரால் வேற எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. இவரால் டிஸ்ட்ராக்ட் ஆகும். பிக் ஹேண்ட் ஃபார் காட் எவ்ரிபடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen and amen, amen. நான் காணிக்கை செலுத்திவிட்டு கடந்து போகும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும்